அதான் நான் வீட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா? யாரு நான் எதில் சப்ஸ்கிரைபரா? 5 லட்சமா? டாப் சேனல் சந்தோஷம். பார்த்ததான் வாங்க அது வந்து சூப்பராக இருக்குங்களா? அந்த மீன் வந்து இந்த மீன் சூப்பராக இருக்குங்க. அது சேவல சேப்பாக இருந்ததா? சேப்பாக இருந்தது சேவல. ஆமாம், நேரம்லாம் நல்லா இருந்தது. அதோட சேப்பாக இருந்தது. அதாவது ஐஸ் போட்டுக்கிது, ஐஸ் போட்டு வாங்கி அப்படி தள்ளி ஒன்று தான் கேட்டாங்க. சூப்பராக இருக்கு 2 மீன் இவன் தான் இருக்கும். கட்ட இடத்துல கேட்டு கட்ட எடுத்துட மாட்டேங்குது. இது வாங்கி போய் செல்லு வச்சு பண்ணுறோட சொல்லி கொடுத்த வேலை முடியுது. என்னடா போறியா? வண்டி ஓட்ட மாட்டியா? ஓட்டணும். வண்டி இருக்கா? வண்டி இல்லை, வண்டி ஓட்டுவானா? லைசன்ஸ்லாம் இருக்கு. ஏன் வாங்கல? வண்டி ஓட்டாதும் போதே நான் லைசன்ஸ் 15 வருஷம் முன்னாடி லைசன்ஸ் வச்சு. ஏன் வண்டி வாங்க மாட்டேன்னா? வண்டி வாங்கி வச்சுருந்தப்பா செகண்ட் இல்லை. பசங்க நம்ம கிட்ட எடுத்து போய் உடச்சி போட்டானுங்க ஓட்டி. அதனால் வண்டி வீட்டில் வாங்கி தர மாட்டாங்க. அவங்கள்ட்ட எந்த பொருள் வச்சுக்க மாட்டேங்குது. சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. குழந்த மாதிரி சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி. சரியான சைக்கிள், ஹீரோ சைக்கிள் மாதிரி. அது ஒரே மாதத்தில் தொலைச்சிட்டேன். ஒருத்தன் வந்து என்ன பண்ணான், போதில் 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் இல்லை, அப்போ 18 வருஷம் தான் இருக்கும். 18 17 16 வருஷம் இருக்கும். வாங்கி கொடுத்தாங்க. வந்து என்னன்னா டைட்டு போதில் வந்து சைக்கிள் கொடுறானா, நீ போதில் தரமாட்டானா. ஃப்ரெண்டு இது முக்கியமா சைக்கிள் முக்கியமா அப்படின்னா, எனக்கு ஃப்ரெண்டு தான் முக்கியம், சைக்கிள் எடுத்துன்னு போட அப்படின்னு பாரு. அதோட போனோம் தான் தொலைச்சிட்டான் சைக்கிள். எவ்வளோ தூக்க மாட்டான் போதில். எங்கடா சைக்கிள்னா இங்கே தான் நான் விட்டேன், காணா அப்படின்ட்டான். அதோட சைக்கிள் வந்து அப்புறம் வண்டி வாங்கிட்டேன். வண்டி இந்த மாதிரி ஆயிடுச்சா, அது வந்து இதில் நீ வாண்ணா, நீ நடப்பயணம் போ, நீ நடந்து போ அப்படின்ட்டாங்க. ஆட்டோவில் வருவீங்களாண்ணா? ஆமாம், ஆட்டோவில் தான். ஆனால் வண்டி புது வண்டி எடுக்க தான் போகிறேன். எடுக்க தான் போகிறேன். இந்த வேலை முடிஞ்சிட்டோம். ஆமாம், அங்கே தான். இந்த மாதிரி நம்மக்கிட்ட எதனா ஒரு பொருள் இருந்தால் வாங்கி உடச்சி போட்டுருணும். ஊரில் வச்சுக்கிறோம்பா வண்டியை, பேஷன் த்ரோ வச்சுருக்கோம் ஊரில்.
ரேஷன் கடை வச்சுக்கணும் வீட்டில். நாங்கள் வச்சுருந்தா இருக்கு தான் போயிடும். ஆனால் நான் ஓட்ட மாட்டேன். பசங்களை ஓட்ட விட்டு பின்னாடி உட்காந்து போகிறது ஏன்னா போகலாம். என் பையனுக்கு இன்னும் சைக்கிளை கற்று கொடுக்குமா அவனும். அது கேட்டாரு, என்னப்பா சைக்கிள் கற்று தர மாட்டேன் அப்படின்னு. ஆமாம், சைக்கிள் கற்றுத்தரலாம். நானும் வண்டி வாங்கணும்னு தான் ஆசை. அடுத்த வருஷம் வாங்கிடுறோம். செல்லு டியூ முடிஞ்சோடனே வாங்கிடலாங்க. ஏன்னா 2 டியூ ஒரே சமயத்தில் முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அதோட இது பெருசுன்னு நினைக்கிறேன். பெரிய மீனுங்களா? பெரிய மீன் ஃப்ரெஷ்ஷானது. போன்லெஸ் போட்டுருந்தா அதில் விட முருக வண்டி தான் எடுத்துன்னு போனோம். ஒரு நாஸ்டா பண்ணிட்டு ஆக்கி இது ஒரு வண்டி ஓட்டியே நான் பார்த்துருக்கேன். ஆனால் பயம் எனக்கு வண்டி ஓட்டுறது. இங்கெல்லாம் பயந்து போவோம். இந்த பயத்துல உண்மையான விட்டுருவோம். சீக்கிரமாக ஓட்டுறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆயிடுச்சுன்னா ஓட்டவே முடியாது. பயம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் கிழவனுங்கெல்லாம் கார் ஓட்டுறாங்க பாருங்க. அப்போ சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் ஆனது. ஒரு 50-55 வயசுக்கு மேலே ஓட்டி கற்றுக்கிட்டாங்க. பயமாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே ஓட்டிட்டு இருந்தாங்க. அது தெரியாது. 55 வயசு ஓட்டுறாங்க. எனக்கு செட் ஆகாது. அவ்வளோதானே புரிஞ்சுல. ஆமாம்மா, ஆட்டோவில் தான். வீடியோ பழிச்சிருந்து போய் துவைச்சு நீங்கள் எத்தனை துவைச்சு அப்போ வேலை சட்டை மாட்டேன். சட்டை வச்சுக்கிட்டு 5 சட்டை இருக்குது. நாளைக்கு எல்லாம் புதுசு தான். காலில் போகிற துணி புதுசு, சட்டை புதுசு. நாளைக்கு அங்கேயா? இங்கே வந்து இந்த துணி மாற்றி அப்போ துவைச்சு